எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் நவம்பர் 26 மற்றும் 27 இந்த 2 தேதிகளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மாற்றுத்திறனாளிகளுக்கான தமிழ்நாட்டின் முதல் விடுதிகள் ஒருங்கிணைந்த சேவை மையம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் சென்னை. ஸோ சென்னையில் தான் மாற்றுத்திறனாளிகளுக்கான விடுதிகள் அப்படிங்கிற பேர்ல ஒருங்கிணைந்த சேவை மையமானது தொடங்கப்பட்டிருக்கு. இது முதல் மையம் இந்த மாதிரி தொடங்கப்படுறது. அதாவது ஒருங்கிணைந்த சேவை மையம் அப்படின்னா இதுல பல்வேறு சேவைகள் ஒரே இடத்துல கிடைக்கிறதா நம்ம என்ன சொல்லுவோம், ஒருங்கிணைந்த சேவை மையம். ஸோ அந்த மாதிரி இப்போ இதுல எத்தனை சேவைகள் இந்த மையத்துல வழங்க போறாங்கன்னா 6 சேவைகள். ஸோ மாற்றுத்திறனாளிகளுக்காக ஃபிசியோதெரப்பி, அடுத்து ஸ்பெஷல் எஜுகேஷன், அடுத்து சைக்காலஜி கவுன்சில், இந்த மாதிரி சொல்லிட்டு கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 விதமான சேவைகளானது இந்த ஒருங்கிணைந்த சேவை மையத்தில் வழங்க போகிறாங்க. அதன்படி இப்போ மாற்றுத்திறனாளிகளுக்கான முதல் விடுதிகள் மையமானது சென்னையில் தொடங்கப்பட்டிருக்கு. இதை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான் தொடங்கி வச்சிருக்காங்க. ஸோ கவனிங்க, இப்போ மாற்றுத்திறனாளிகளுக்கு உடல் அளவில் மனதளவில் அவங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு இப்போ மனதளவில் ஏற்படுதுன்னா அவங்களுக்கு சைக்காலஜிகள் உளவியல் ரீதியிலான கவுன்சிலிங் வழங்கப்படுது. அதே மாதிரி உடல் அளவில் அவங்க பாதிக்கப்பட்டவங்களுக்கு தெரப்பி, ஃபிசியோதெரப்பி, இந்த மாதிரி நிறைய வழங்கப்படுது சேவைகள். ஒரு 6 வகையான சேவைகளை வழங்கும் வகையில் ஒருங்கிணைந்த மறுவாழ்வு சேவை மையமானது தொடங்கப்பட்டிருக்கு. அதோட பேர் விடுதிகள். இது எங்கே தொடங்கியிருக்காங்கன்னா சென்னை சோழிங்கநல்லூர் கண்ணகி நகர்ல தான் இந்த மையத்தை தொடங்கி வச்சிருக்காங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். ஸோ இந்த மையம் எத்தனை கோடி செலவில் அமைக்கப்பட்டிருக்குன்னா 3.08 கோடி மதிப்பீட்டில் இந்த மையமானது அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த மையம் எந்த திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்டிருக்குன்னா டிஎன் ரைட்ஸ் திட்டம், அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கான உரிமை திட்டம், இல்லைன்னா டிஎன் ரைட்ஸ் திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாற்றுத்திறனாளிகளுக்கான திட்டம். இது உலக வங்கியோட நிதி உதவி மூலமாக செயல்படுத்தப்படுகிறது. ஸோ இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு முழுக்க ஒரு 273 ஒருங்கிணைந்த சேவை மையங்களானது அமைக்கப்பட இருக்கு. ஸோ இந்த 273 ஒருங்கிணைந்த சேவை மையங்கள்ல முதல் மையமாக விடுதிகள் மையமானது சென்னை சோழிங்கநல்லூர் கண்ணகி நகர்ல தொடங்கப்பட்டிருக்கு. இதுல 6 விதமான சேவைகள் வழங்கப்படும் சொல்லி பார்த்தோம் இல்லையா, அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இங்க தமிழ்ல இதுல இங்கிலீஷ்ல கொடுத்துருக்க, இங்க தமிழ்ல கொடுத்துருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் எஜுகேஷன், அதாவது சிறப்பு கல்வியானது வழங்கப்படும். அடுத்து விஷன் அசஸ்மெண்ட். விஷன் அசஸ்மெண்ட் அப்படின்னா அந்த பிக்சர் கொடுத்துருக்கோம் இல்லையா, புரியாதவங்க பார்த்துக்கலாம். இப்போ நமக்கு எவ்வளவு தூரத்துக்கு பார்வை திறன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு டெஸ்ட் பண்ணுவாங்களே, அதுதான் விஷன் அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஹியரிங் அண்ட் ஸ்பீச் தெரப்பி. இப்போ நமக்கு கேட்கறதுல பாதிப்பு இருக்கு, இல்ல பேசுறதுல தொடர்ந்து பேச முடியல, திக்கி திக்கி பேசுறாங்க, இந்த மாதிரி பேச்சுலையுமே குறைபாடு இருக்கு அப்படின்னா அதுக்கான தெரப்பி இங்க வழங்குவாங்க. அதாவது பார்வை அளவியல், கண் பார்வை அளவியல் அப்படின்னா விஷன் அசஸ்மெண்ட். அடுத்து செவித்திறன் பயிற்சியானது வழங்கப்படுது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிசியோதெரப்பி. பிசியோதெரப்பினா இயன்முறை சிகிச்சை. இயன்முறை சிகிச்சையானது வழங்கப்படுகிறது. ஆக்குபேஷனல் தெரப்பி, அதாவது செயல்முறை சிகிச்சை. ஆக்குபேஷனல் தெரப்பினா ஒரு சில பேரால் பார்த்தீங்கன்னா நடக்க முடியாது, ஒரு சில பேரால் அவங்களுடைய கைகளை அசைக்க முடியாது, அவங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய உடல்களை அசைக்க முடியாது. ஸோ அந்த டைமில் அதுக்கான சிகிச்சை, அவங்கள நடக்க வைக்கிறது, அவங்களோட கைகளை அசைக்கிறது, இந்த மாதிரியான சிகிச்சைகள் வழங்குறது தான் இந்த ஆக்குபேஷனல் தெரப்பின்னு சொல்லுவோம். அது வழங்கப்படுது இந்த மையத்தில். அடுத்து சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங். இப்போ உளவியல் ரீதியாக அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா அதுக்கான கவுன்சிலிங் இந்த மையத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்படுகிறது. இப்போ இந்த மையம் பார்த்தீங்கன்னா இப்போ முதல்வரின் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் இணைக்கப்பட்டிருக்கு அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் 2வது கேள்வி, ஒரே நாடு ஒரே சந்தா திட்டம் கீழ்கண்ட எந்த ஆண்டு வரை செயல்படுத்தப்பட உள்ளது? ஆன்சர் 2027 ஆண்டு வரை. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ 2025 ஆண்டு ஜனவரி 1 தேதி இந்த ஒரே நாடு ஒரே சந்தா திட்டமானது தொடங்கப்பட போது, லான்ச் பண்ண போறாங்க. ஸோ அதுலேருந்து 2025 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 2026, 2027 சொல்லிட்டு 27 ஆண்டு வரைக்கும் 3 வருடங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரே நாடு ஒரே சந்தா திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு இப்போ மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. கவனிங்க, இப்போ ஒன் நேஷன் ஒன் சப்ஸ்கிரிப்ஷன். இப்போ மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா பல்வேறு திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. ஸோ அதில் ஒன்று தான் ஒரே நாடு ஒரே சந்தா திட்டம், அதாவது ஒன் நேஷன் ஒன் சப்ஸ்கிரிப்ஷன். நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம், ஒரே நாடு ஒரே ரேஷன் பார்த்துருப்போம். இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் மேற்கொள்வதற்காக பல்வேறு முயற்சிகளை மத்திய அரசு மேற்கொண்டு வராங்க. உயர்நிலை குழு கூட ரீசெண்டாக ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தலைமையில் அமைக்கப்பட்டது. ஸோ அவங்களுடைய பரிந்துரைகளை வழங்கியிருக்காங்க, அதெல்லாம் நம்ம பார்த்தோம். அந்த மாதிரி
இப்போ ஒன் நேஷன் ஒன் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து தொடங்குறாங்க. ஒரே நாடு ஒரே சந்தா திட்டமானது. இது எதுக்காக அப்படின்னா இளைஞர்களுக்கு தரமான உயர்கல்வி வழங்குவதை நோக்கமாக கொண்டுதான் இந்த திட்டம் தொடங்குறாங்க. முக்கியமா இந்த திட்டத்தினால யார் பயன்பெற போறாங்கன்னா ஆராய்ச்சி படிப்புகள் மேற்கொள்ளக்கூடிய மாணவர்கள், ஆசிரியர்கள் தான் இந்த திட்டத்தின் மூலமாக பயன்பெற போறாங்க. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரே நாடு ஒரே சந்தா எதுக்காக இந்த ஒரே நாடு ஒரே சந்தா திட்டம்னா, இப்போ ஆராய்ச்சி கட்டுரைகள்லாம் பார்த்தீங்கன்னா பல்வேறு ஆராய்ச்சியாளர்கள் வந்து இப்போ ஒவ்வொரு இதழ்களில் வெளியாகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி நம்ம நாடு முழுக்க வெளியாகக்கூடிய அனைத்து ஆராய்ச்சி கட்டுரைகள் இதழ்களை வந்து ஒரே இடத்துல நம்ம பார்க்கும் வகையில் தான் இந்த ஒன் நேஷன் ஒன் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற ஸ்கீமை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எவ்வளோ கோடி மதிப்பீட்டில்னா 6000 கோடி மதிப்பீட்டில் இப்போ அந்த திட்டம் வந்து தொடங்க போறாங்க. ஆய்வு கட்டுரைகள் மற்றும் இதழ்களை வந்து ஒரே இடத்துல காணும் வகையில் ஆராய்ச்சி மாணவர்கள், ஆசிரியர்கள்லாம் ஒரே இடத்துல காணும் வகையில். ஸோ இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா இப்போ 2025ஆம் ஆண்டு ஜனவரி 1 தேதி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அடுத்து 2026, 2027ஆம் ஆண்டு வரைக்கும் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. எவ்வளோ கோடி மதிப்பீட்டில்னா 6000 கோடி மதிப்பீடு. ஸோ இப்போ இந்த ஒரே நாடு ஒரே சந்தா இதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு வலைதளமும் தொடங்குறாங்க. இந்த திட்டத்துக்காக ஒரே நாடு ஒரே சந்தா வலைதளம். ஸோ இந்த திட்டம் முழுக்க டிஜிட்டல் முறையில் தான் செயல்படுத்த போகிறாங்க. ஸோ இந்த வலைதளத்தில் போய் ஆராய்ச்சி மாணவர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அங்கே உள்ள எல்லா இதழ்களுமே இந்த நம்ம நாடு முழுக்க வெளியிடப்படக்கூடிய அனைத்து இதழ்கள், கட்டுரைகள், ஆராய்ச்சி கட்டுரைகளை மாணவர்கள் பார்த்துக்கலாம். ஸோ ஏன்னா இப்போ ஒரு ஆராய்ச்சி ஒரு மாணவர் மேற்கொள்றாங்கன்னா அது தொடர்பாக மற்றவங்க ஆராய்ச்சி கட்டுரைகள் வெளியிட்டிருப்பாங்க. ஸோ அதை இவங்க பார்க்கும்போது இவங்க இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ரீசனுக்காக தான் இதை வந்து தொடங்குறாங்க. இது முழுமையாக டிஜிட்டல் முறையில் தான் இந்த திட்டமானது செயல்படுத்த போகிறாங்க. ஸோ நம்ம புதிய தேசிய கல்விக் கொள்கையிலே பார்த்தீங்கன்னா நிறைய பரிந்துரைகள் இருக்கும். அதாவது தாய்மொழி கற்றல் இருக்கும். அதே மாதிரி புத்தக பை இல்லாமல் ஸ்கூலுக்கு பள்ளிக்கு வரணும் மாணவர்கள்னு சொல்லிட்டு அது தொடர்பாக பரிந்துரை செஞ்சுருப்பாங்க. நம்ம ஐஐடி வளாகங்கள் வந்து வெளிநாடுகளில் அமைக்கப்படணும். வெளிநாட்டு ஐஐடி வளாகங்கள், ஆராய்ச்சி நிறுவனங்களுடைய வளாகங்கள், கல்வி நிறுவனங்களுடைய வளாகங்கள் நம்ம நாட்டில் அமைக்கப்படணும்னு சொல்லிட்டு ஒரு பல்வேறு பரிந்துரைகள் இந்த தேசிய புதிய கல்விக் கொள்கையில இருக்கும். ஸோ அதில் ஒரு பரிந்துரையாக பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள், ஆய்வகங்களில் வந்து ஆராய்ச்சியை மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லியும் ஒரு பரிந்துரை வச்சிருப்பாங்க. ஸோ அந்த பரிந்துரையை வந்து செயல்படுத்தும் வகையில் அனுசந்தன் தேசிய ஆராய்ச்சி நிறுவனம் பல்வேறு முன்னெடுப்புகளை மேற்கொண்டு வராங்க. ஸோ அவங்களுடைய முன்னெடுப்புகளுக்கு இந்த ஒரே நாடு ஒரே சந்தா திட்டம் உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதில் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதை யார் வந்து இந்த திட்டத்தை நிர்வகிக்க போறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா யூஜிசி, அதாவது பல்கலைக்கழக மானிய குழு, யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன், யூஜிசியின் கீழ் செயல்படக்கூடிய ஒரு தன்னாட்சி அமைப்பான தகவல் மற்றும் நூலக நெட்வொர்க் மூலமாக தான் இந்த ஒன் நேஷன் ஒன் சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்கீம் ஆனது நிர்வகிக்கப்படும் அப்படின்னு சொல்லியும் தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் அடுத்த ஸ்கீம் தேசிய இயற்கை வேளாண் இயக்கமானது தொடங்கப்படும் சொல்லியிருக்காங்க. என்னன்னா இதுக்கு எவ்வளோ நிதி ஒதுக்கீடுனா 2481 கோடி. இப்போ ஒன் நேஷன் ஒன் சப்ஸ்கிரிப்ஷனுக்கு என்ன பார்த்தோம், 6000 கோடி நிதி ஒதுக்கீடு வந்து செய்யப்படுது அதுக்கு. ஸோ இந்த தேசிய இயற்கை வேளாண் இயக்கத்துக்கு வந்து 2481 கோடி ஒதுக்கீடு செஞ்சு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. இயற்கை வேளாண்மை எதுக்காக ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய தற்காலத்து வேளாண் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்தப்படுது, உரங்கள் பயன்படுத்தப்படுது. இந்த மாதிரி ரசாயனங்கள் வந்து அதிகமாக பயன்படுத்தப்படுறதுனால மண்ணோட வளம் வந்து குறைஞ்சிடுது. மேலும் அதன் மூலமாக விளையக்கூடிய பயிர்கள், அந்த பொருட்களை, விளைபொருட்களை மக்கள் சாப்பிட்றதுனால அவங்களுக்கு அந்த ஆரோக்கியமுமே குறைஞ்சிடுது. ஸோ இந்த மாதிரியான காரணங்களால மக்களுடைய உடல் நலத்தை பேணணும் அப்படிங்கிறதுக்காகவும் மண்ணோட தரத்தை மேம்படுத்துறதுக்காகவும் ரசாயனமற்ற உணவை வந்து மக்களுக்கு வழங்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் இந்த தேசிய இயற்கை வேளாண் இயக்கமானது இப்போ தொடங்குறாங்க. எவ்வளவு கோடி மதிப்பீடு? 2481 கோடி மதிப்பீட்டில் தொடங்க போறாங்க. அதுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தின் மூலமாக 1 கோடி விவசாயிகள் பயன்பெற போறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த திட்டத்தின் மூலமாக பார்த்தீங்கன்னா நம்ம நாடு முழுக்க 7.5 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவிலான நிலத்துல இந்த இயற்கை வேளாண்மையானது மேற்கொள்ளப்பட இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இதன் மூலமாக 1 கோடி விவசாயிகள் பயன்பெறுவாங்க அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த இயற்கை வேளாண்மையானது சோதனை முயற்சிகளாக 2019 2020 மற்றும் 2022-23ஆம் ஆண்டு வரைக்கும் இயற்கை வேளாண்மை முறைகள் வந்து சோதனை முயற்சியாக மேற்கொள்ளப்பட்டது. ஸோ அதை அடுத்து இப்போ அந்த ஸ்கீமே வந்து தொடங்குறாங்க. தேசிய இயற்கை வேளாண்மை இயக்கமானது தொடங்கப்படுது. இப்போ கரண்ட்லி பார்த்தீங்கன்னா நம்ம நாடு முழுக்க 10 லட்சம் ஹெக்டேர் அளவிலான நிலத்துல இயற்கையான முறையில விவசாயமானது செய்யப்பட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து இந்த திட்டம் மூலமாக 7.5 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவுக்கு இயற்கை வேளாண்மையானது மேற்கொள்ளப்பட இருக்கு.
நெக்ஸ்ட் அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா 2 நீர்மின் நிலையங்களானது அமைக்கப்பட இருக்கு. இப்போ நம்ம நாடே பார்த்தீங்கன்னா புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை நோக்கி தான் நம்ம பயணம் மேற்கொண்டு வரோம். இப்போ நம்ம சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் பார்த்துருப்போம். இந்த வருஷம் தான் February மாதம் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க அந்த ஸ்கீம். அது என்னன்னா 1 கோடி வீடுகளுடைய மேற்கூரைகளில் வந்து சோலார் பேனல்ஸை பொருத்தி அதன் மூலமாக மின்சாரம் உற்பத்தி செய்யறது. அப்படி இந்த திட்டத்தில் இணையக்கூடிய பயனாளிகளுக்கு வந்து 300 யூனிட் இலவசமாக மின்சாரம் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அவங்க பயன்படுத்தியது போக மீதம் இருக்கக்கூடிய மின்சாரத்தை மின் பகிர்மான கழகங்களுக்கு வந்து அவங்க விற்பனை செஞ்சு அதன் மூலமாகவும் அவங்க வருமானம் ஈட்ட முடியும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அப்படி சோலார் பேனல்ஸ் பொறுத்தவங்களுக்கு மானிய தொகையும் வழங்கப்படும். இதெல்லாமே வந்து அந்த ஸ்கீம்ல பார்த்துருப்போம், சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தில். ஸோ இதெல்லாமே புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி தான். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தினா சூரியன், அதே மாதிரி நீராற்றல், காற்றாற்றல் மூலமாக உற்பத்தி செய்யப்படக்கூடியதான் நம்ம என்ன சொல்லுவோம், புதுப்பிக்கத்தக்க ஆற்றல்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி இப்போ அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் 2 நீர்மின் நிலையங்களானது அமைக்கப்பட இருக்கு. ஸோ அருணாச்சல பிரதேச மாநிலத்தின் ஜியோமி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா 186 மெகாவாட் டெட்டோ 1 அப்படிங்கிற நீர்மின் நிலையமானது 1750 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்பட இருக்கு. அடுத்து 240 மெகாவாட் திறன் கொண்ட ஹியோ நீர்மின் நிலையம் வந்து 1939 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்பட இருக்கு. அதுக்கு மத்திய அமைச்சரவை இப்போ ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் அடல் புதுமை இயக்கம், அதாவது அடல் இன்னோவேஷன் மிஷன். ஸோ இந்த அடல் புதுமை இயக்கம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எதுக்காக தொடங்கப்பட்டதுன்னா இது நிதி ஆயோக் மூலமாக தான் தொடங்கப்பட்டது. ஸோ நம்ம நாட்டில் புதிய கண்டுபிடிப்புகளை வந்து ஊக்குவிக்கிறதுக்காகவும் அந்த புதிய கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கிறதுக்கான தொழில் முனைவுகள், அந்த புதிய கண்டுபிடிப்புகளை வந்து மேம்படுத்தும் வகையில் ஊக்குவிக்கும் வகையில் அதுக்கான தொழில் நிறுவனங்களை நம்ம நாட்டில் அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் அடல் இன்னோவேஷன் மிஷன், அதாவது அடல் புதுமை இயக்கமானது தொடங்கப்பட்டது. யார் தொடங்கினா அப்படின்னா நிதி ஆயோக் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ உங்களுக்கான கொஸ்டின், இந்த நிதி ஆயோக் எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணாங்க? இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணிருங்க. இப்போ இந்த அடல் புதுமை இயக்கம் தொடங்கப்பட்டதன் மூலமாக நம்ம நாட்டில் பல்வேறு கண்டுபிடிப்புகள்லாம் உருவாயிருக்கு. ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா பார்த்தீங்கன்னா உலகளாவிய புதுமைகள் குறியீட்டில் இந்தியா வந்து 39வது இடத்தை பிடிச்சிருக்கு. மேலும் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ், அதாவது புத்தொழில் நிறுவனங்கள் வந்து நம்ம நாட்டில் தொடங்கப்படுவதற்கான சூழல் வந்து அதிகமாக இருக்கறனால 3வது இடத்துல இருக்கு. அதாவது இப்போ உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் தொடங்குவதற்கான உகந்த சூழல் நிலவக்கூடிய நாடுகளோட பட்டியலில் நம்ம நாடு எத்தனையாவது இடத்துல இருக்கு? 3வது இடத்துல இருக்கு. ஸோ இதெல்லாமே வந்து புதிய கண்டுபிடிப்புகள், தொழில்நுட்பம் தொடர்பான துறையில நம்ம இந்தியாவுடைய முன்னேற்றத்தை வந்து காண்பிக்குது. ஸோ அந்த வகையில் இப்போ அடல் புதுமை இயக்கம் 2.0 வந்து 2028ஆம் ஆண்டு மார்ச் 31ஆம் தேதி வரைக்கும் நீட்டிக்கப்படுதுன்னு சொல்லிட்டு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து 2750 கோடி மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும் அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் 3வது கேள்வி, எங்கு அமைந்துள்ள அண்ணா விளையாட்டரங்கில் செயற்கை இலை தடகள ஓடுதளமானது அமைக்கப்பட உள்ளது? ஆன்சர் கடலூர். ஸோ கடலூர் அண்ணா விளையாட்டரங்கில் பார்த்தீங்கன்னா இப்போ செயற்கை இலை தடகள ஓடுதளமானது இப்போ அமைக்கப்பட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ கடலூர் அண்ணா விளையாட்டரங்கில் பார்த்தீங்கன்னா 15.08 கோடி மதிப்பீட்டில் இந்த செயற்கை இலை தடகள ஓடுதளமானது அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் ஸ்கீம் பற்றி பார்த்துருப்போம், கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் திட்டம். இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களில் 33 வகையான விளையாட்டு உபகரணங்களானது அங்கே உள்ள குழந்தைகளுக்கு வழங்கப்பட்டு வருது. ஸோ இதுவரைக்கும் ஒரு 30 மாவட்டங்களில் இந்த திட்டத்தின் கீழ் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் 4வது கேள்வி, உலகின் மிகப்பெரிய பால் உற்பத்தியாளர்? ஆன்சர் இந்தியா. ஸோ உலகிலே பார்த்தீங்கன்னா பால் உற்பத்தி அதிகமாக எந்த நாட்டில் மேற்கொள்ளப்படுது அப்படின்னா நம்ம இந்தியா தான். ஸோ உலகின் மிகப்பெரிய பால் உற்பத்தியாளராக எந்த நாடு இருக்குன்னா அது நம்ம நாடு தான். ஸோ கவனிங்க, இப்போ உலகின் மிகப்பெரிய பால் உற்பத்தியாளராக நம்ம இந்தியா வந்து முதலிடத்துல இருக்கு. 2023-24ஆம் நிதியாண்டில் பால் உற்பத்தியானது இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு 23.93 கோடி டன்னாக இருக்கு. அதாவது 23.93 கோடி டன் பால் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கு கடந்த நிதியாண்டில் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கு முந்தைய நிதியாண்டில் 23.6 கோடி டன் வந்து பால் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கு. ஸோ முந்தைய நிதியாண்டோட கடந்த நிதியாண்டை ஒப்பிடும்போது 4% பால் உற்பத்தி வந்து அதிகரிச்சிருக்குன்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட், ஒரு நபருக்கு பார்த்தீங்கன்னா தினசரி வந்து கிடைக்கக்கூடிய சராசரி பாலோட அளவுங்கிறது இந்தியாவில் வந்து 471 கிராம் இருக்கு அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. எவ்வளோ கிராம்? 471 கிராம் ஒரு நாளைக்கு தினசரியாக டெய்லி வந்து ஒரு நபருக்கு கிடைக்கக்கூடிய பாலின் அளவாக எவ்வளோ இருக்கு? 471 கிராம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க.
நெக்ஸ்ட்டு இப்போது உலக அளவில் பால் உற்பத்தி வளர்ச்சி இருக்கு இல்லையா, அதோட விகிதம் வந்து 2%. உலக அளவில் சராசரி பால் உற்பத்தி வளர்ச்சி விகிதம் 2% இருக்குது. அதே டைமில் நம்ம இந்தியாவில் சராசரி பால் உற்பத்தி வளர்ச்சி விகிதம் அப்படிங்கிறது 6% இருக்குது. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த தரவுகள்லாம் எதை ஒட்டி ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ ஒவ்வொரு வருஷமும் நவம்பர் 26ஆம் தேதி தேசிய பால் தினம், நேஷனல் மில்க் டே வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ அந்த தினத்தை ஒட்டு தான் இப்போ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு இன்ஃபர்மேஷனை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, வெள்ளை புரட்சியின் தந்தைன்னு சொல்லிட்டு வர்கீஸ் குரியன் வந்து அழைக்கப்படுறாரு. இவருடைய பிறந்த நாள் தான் இந்த நவம்பர் 26ஆம் தேதி. இவர் வந்து 1921 நவம்பர் 26ஆம் தேதி கோழிக்கோட்டில் பிறந்திருக்காரு. ஸோ இவருடைய பிறந்த நாள் நினைவு கூறும் வகையில் தான் ஒவ்வொரு வருஷமும் நவம்பர் 26ஆம் தேதி தேசிய பால் தினமானது கொண்டாடப்படுகிறது. நெக்ஸ்ட் 5வது கேள்வி, டேஷ் கோடி மதிப்பிலான பான் 2.0 திட்டத்துக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. ஆன்சர் ரூபாய் 1435 கோடி. ஸோ எல்லாருமே பேன் கார்டு பற்றி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். பேன் அப்படின்னா என்னன்னா பெர்மனன்ட் அக்கௌண்ட் நம்பர், அதை தான் வந்து ஷார்ட்டாக பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். PAN பெர்மனன்ட் அக்கௌண்ட் நம்பர். ஸோ இப்போது பேன் 2.0 திட்டம் தொடங்குறதுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. ஸோ அதன்படி இந்த திட்டமானது 1435 கோடி மதிப்பீட்டில் செயல்படுத்தப்பட இருக்கு. கவனிங்க, இப்போது பேன் 1.0 முன்னாடி இருந்தது. அதன்படி இந்த பேன் கார்டெலாம் வருமானத்துறை மூலமாக வழங்கப்பட்டது. இப்போ பேன் 2.0 வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது என்னென்னா, அந்த பேன் கார்டில் வந்து அந்த QR கோட் மூலமாக நிறையா பாதுகாப்பு அம்சங்களோட அந்த பேன் அட்டைகளை வந்து புதுப்பிக்கும் வகையில் தான் இந்த ஸ்கீம் வந்து தொடங்க போகிறாங்க. ஸோ 1435 கோடி மதிப்பில் பேன் 2.0 திட்டம் தொடங்குறதுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. ஸோ அதன்படி அந்த பேன் அட்டைகளில் QR குறியீடோட இலவசமாக நிரந்தர கணக்கு அட்டைகள், அதாவது பேன் கார்டு ஆனது வழங்கப்பட இருக்கு, புதுப்பிக்க போகிறாங்க. ஏற்கனவே இருக்கவங்களுக்கு புதுப்பிச்சு வழங்க போகிறாங்க. இல்லாதவங்களுக்கு இந்த பேன் அட்டைகளோட அந்த QR கோடு, இன்னும் நிறையா பாதுகாப்பு அம்சங்களோட பேன் அட்டைகள் வழங்க போகிறாங்க. ஸோ இந்த பேன் அட்டைகளை வந்து வருமான வரித்துறை தான் வழங்குது. இப்போது கரண்ட்லி பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் வந்து இந்த பேன் அட்டைகள் வச்சுருக்காங்கன்னா 78 கோடி பேர்கிட்ட இந்த பேன் அட்டைகள் இருக்குது. ஸோ அந்த பேன் அட்டையில் 10 இலக்க எண் இருக்கும். ஸோ அந்த 10 இலக்க அடையாள எண் மூலமாக ஒருவரோட பண பரிவர்த்தனை வந்து வருமான வரித்துறையோட இணைக்கப்படுது. எந்த அளவுக்கு அவர் பண பரிவர்த்தனை மேற்கொள்கிறாரு அப்படிங்கிறது வந்து வருமான வரித்துறையோட இணைக்கப்படுது. ஸோ இப்போது இதை 1435 கோடியில் புதுப்பிக்க போகிறாங்க. நிறைய பாதுகாப்பு அம்சங்கள் QR குறியீடோட இணைக்க போகிறாங்க. இதுதான். ஸோ கூடுதல் பாதுகாப்பு மற்றும் தரவு அம்சங்களோடு தான் இந்த பேன் 2.0 ஸ்கீமானது தொடங்கப்படுது. 6வது கேள்வி, பிரசாத் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2014ஆம் ஆண்டு. ஸோ பிரசாத் திட்டம் அப்படிங்கிறது 2014 ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இது எதுக்கான ஸ்கீம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது மத சுற்றுலா தலங்கள் இருக்குல்ல, மத ரீதியிலான சுற்றுலா தலங்கள். ஸோ மத ரீதியிலான இப்போது சர்ச்சு, அதே மாதிரி கோவில்கள், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மசூதிகள், இதெல்லாம் வந்து அடையாளம், சுற்றுலாவுக்கு செல்றவங்க அதிகமாக செல்லக்கூடிய இடங்களை வந்து அடையாளப்படுத்தி அங்கே இன்னும் சுற்றுலா செல்றவங்களை ஈர்க்கும் வகையில் அங்கே உள்ள உள்கட்டமைப்புகளை மேம்படுத்துறதுக்காக தான் இந்த ஸ்கீம் வந்து 2014 தொடங்கியிருக்காங்க. இதில் பிரசாத் அப்படிங்கிறதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா, பில்கிரிமேஜ் ரிஜுவினேஷன் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹெரிட்டேஜ் அகுமெண்டேஷன் டிரைவ் அப்படிங்கிறத இதோட ஃபுல் ஃபார்ம். அதாவது புனித யாத்திரை, புத்துயிர் மற்றும் ஆன்மீகம், பாரம்பரிய பாதுகாப்பு இயக்கம் அப்படிங்கிறத இந்த பிரசாத் அப்படிங்கிறதோட ஃபுல் ஃபார்ம். இது 2014ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 13ஆம் தேதி தான் தொடங்கப்பட்டிருக்கு. சுற்றுலா அமைச்சகம், இப்போ இது சுற்றுலா தொடர்பான ஒரு திட்டம்ங்கிறதுனால இந்த திட்டத்தை யார் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்கன்னா, சுற்றுலா அமைச்சகத்தின் கீழ் தான் இந்த திட்டமானது செயல்படுத்தப்படுகிறது. ஸோ தமிழ்நாட்டில் இப்போ எதுக்காக இந்த பிரசாத் திட்டம் பற்றி பார்க்குறோம்னா, தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 8 நவகிரக கோவில்கள் உட்பட மொத்தமாக 29 இடங்களை மேம்படுத்துறதுக்கு மத்திய அரசு முடிவு பண்ணியிருக்காங்க. இந்த பிரசாத் திட்டத்தின் கீழ் அங்கே உள்ள உள்கட்டமைப்புகளை மேம்படுத்துறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியா முழுக்க யாத்திரை தலங்களை மேம்படுத்துறது, அதை அடையாளம் கண்டு அதை வந்து மேம்படுத்துறதுக்காக தான் இந்த பிரசாத் திட்டமானது செயல்படுத்தப்படுகிறது. நெக்ஸ்ட் 7வது கேள்வி, மனிதனை மையமாக கொண்ட செயற்கை நுண்ணறிவு மையம் எந்த IITயில் தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் சென்னை IIT. இப்போ மனிதனை மையமாக கொண்ட செயற்கை நுண்ணறிவு மையமானது சென்னை IITயில் தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ மனித ஆற்றலை மேம்படுத்தும் வகையில் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மனிதனை மையமாக கொண்ட செயற்கை நுண்ணறிவு மையம் சென்னை IITயில் வந்து சென்னை IIT பிரவர்த்தக் டெக்னாலஜிஸ் அறக்கட்டளையினால தொடங்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் 8வது கொஸ்டின்,
கல்லூரி ஆய்வு மாணவர்களுக்கான அறிவியல் ஆய்வு நிதியுதவி பற்றாக்குறையை களையும் திட்டத்தின் கீழ் மாணவர்களுக்கு எத்தனை ஆண்டுகளுக்கு ஆய்வு உதவித்தொகை வழங்கப்படுகிறது? ஆன்சர் 2 ஆண்டுகள். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஆய்வு மாணவர்கள் பிஹெச்டி படிக்கிறாங்க இல்லையா, முழு நேரமாக கல்லூரிகளை பிஹெச்டி படிக்கக்கூடிய மாணவர்களை ஊக்குவிக்கிறதுக்காக அவங்களுக்கு உதவித்தொகையானது 2 ஆண்டுகளுக்கு வழங்கப்படுகிறது இந்த திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில். ஸோ இந்த திட்டத்தை யார் செயல்படுத்துறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அறிவியல் தொழில்நுட்ப மாநில மன்றம், தமிழ்நாட்டின் அறிவியல் தொழில்நுட்ப மாநில மன்றம் தான் இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்துறாங்க. கல்லூரி ஆய்வு மாணவர்களுக்கு வந்து அறிவியல் ஆய்வு நிதி பற்றாக்குறையை களைவதற்கான திட்டத்தை அறிவியல் தொழில்நுட்ப மாநில மன்றமானது செயல்படுத்தப்படுகிறது. ஸோ இதன் மூலமாக முழு நேரமாக ஆய்வு படிப்புகளில் ஈடுபடக்கூடிய மாணவர்களுக்கு 2 ஆண்டுகளுக்கு மாதந்தோறும் 10,000 ரூபாய் ஆய்வு உதவித்தொகை வழங்கப்படுது. மேலும் மற்ற இதர செலவினங்களுக்காக 30,000 ரூபாய் ஆண்டுக்கு 30,000 ரூபாயானது வழங்கப்படுகிறது. ஸோ இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா 10 ஆய்வு மாணவர்களுக்கு வந்து நிதி உதவி அளிப்பதற்காக இப்போ இதில் அப்ளை பண்ண சொல்லி இப்போ போட்டிருக்காங்க, தெரிவிச்சிருக்காங்க, அப்ளை பண்ணுங்க வாங்க அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட் 9வது கேள்வி, தேசிய நிலச்சரிவு அபாய தணிப்பு திட்டம் டேஷ் கோடியில் செயல்படுத்தப்பட உள்ளது. ஆன்சர் 1000 கோடி ரூபாய். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ பல்வேறு மாநிலங்களில் நிலச்சரிவானது ஏற்படுது. நிலச்சரிவுனா இப்போ ரீசெண்டாக கூட கேரளாவில் வயநாடு நிலச்சரிவு பற்றி பார்த்துருப்போம். இந்த மாதிரி நிலச்சரிவுனால ஏற்படக்கூடிய ஆபத்துகளை வந்து தணிப்பதற்காக 1000 கோடி ரூபாயில இந்த தேசிய நிலச்சரிவு அபாய தணிப்பு திட்டமானது செயல்படுத்தப்பட இருக்கு. ஸோ இப்போ மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தலைமையிலான குழு, உயர்நிலை குழு என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா, இந்த தேசிய நிலச்சரிவுனால ஏற்படக்கூடிய அபாயங்களை தணிப்பதற்கான திட்டத்துக்கு 1000 கோடி ஒதுக்கீடு செஞ்சு ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. ஸோ அதன்படி 1000 கோடி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு உள்ளிட்ட ஒரு 15 மாநிலங்களில் ஏற்படக்கூடிய நிலச்சரிவுனால ஏற்படக்கூடிய ஆபத்துகளை வந்து தணிக்கிறதுக்கு இந்த நிதி உதவி உதவும் சொல்லியிருக்காங்க. இந்த 1000 கோடி 15 மாநிலங்கள் பார்த்தோம் இல்லையா, இதுல தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு கோடினா 50 கோடியானது ஒதுக்கீடு செய்யப்படுது. ஸோ இதுல பாத்தீங்கன்னா இந்த நிதியானது தேசிய பேரிடர் தணிப்பு நிதியிலேருந்து வழங்கப்படும் அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இது எது நோக்கமாக கொண்டுனா, இப்போ நம்ம இந்தியா பார்த்தீங்கன்னா பல்வேறு தொலைநோக்கு பார்வையை முன்னிட்டு செயல்படுது. இப்போது அனைத்துலையுமே தன்னிறைவு அடையணும் அப்படிங்கிற தொலைநோக்கு பார்வை இருக்குது. அந்த மாதிரி இந்த பேரிடர்களை பொறுத்த வரைக்கும் பேரிடர் தாங்குதிறன் இந்தியா அப்படிங்கிற தொலைநோக்கு பார்வை, எந்த பேரிடர் வந்தாலும் அதை தாங்கக்கூடிய திறனை இந்தியாவில் ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு தொலைநோக்கு பார்வையோட இந்தியா வந்து செயல்பட்டு வருது. ஸோ இந்த தொலைநோக்கு பார்வைக்கு இது ஒரு முக்கியமான அம்சமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கருதுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிவில் பாதுகாப்பு தன்னார்வலர்களுக்கு குடிமை பாதுகாப்பு பயிற்சி அளிக்கிறது, அவங்களுக்கு இந்த மாதிரி அவசர காலங்களில் தயார் நிலைக்கு ஏற்படுத்துறது, திறன் கட்டமைப்பின் கீழ் பயிற்சி அளிக்கிறது, திறன் வளர்ப்புக்காக பார்த்தீங்கன்னா இப்போ 115.67 கோடியை ஒதுக்கீடு செஞ்சும் இந்த உயர்நிலை குழு வந்து முன்மொழிஞ்சிருக்காங்க, ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் 10வது கேள்வி, ஐசிஏ உலகளாவிய கூட்டுறவு மாநாடு எங்கு நடைபெற்றது? ஆன்சர் தில்லி. ஸோ தில்லியில் இருக்கக்கூடிய பாரத் மண்டபத்தில் தான் இந்த ஐசிஏ உலகளாவிய கூட்டுறவு மாநாடானது நடைபெற்றிருக்கு. இதை ரீசனாக நம்ம இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் தொடங்கி வச்சிருக்காங்க. தில்லியில் பாரத் மண்டபத்தில் ஐசிஏ உலகளாவிய கூட்டுறவு மாநாடு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வச்சிருக்காங்க. ஸோ இதை தொடங்கி வச்சுட்டு பிரதமர் மோடி அவர்கள் பேசிய போது என்னென்ன முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்கன்னா, ரீசனாக தான் வந்து கூட்டுறவுத்துறைக்காகவே பார்த்தீங்கன்னா ஒரு தனி அமைச்சகமானது தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த கூட்டுறவு அமைச்சகத்துடைய அமைச்சராக கூட அமித்ஷா அவர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். ஸோ நெக்ஸ்ட் கூட்டுறவு வங்கிகளில், இந்தியாவில் இருக்கக்கூடிய கூட்டுறவு வங்கிகளில் 12 லட்சம் கோடி நிதி வைப்பு தொகை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. கூட்டுறவு இயக்க உறுப்பினர்கள்ல 60% பேர் வந்து பெண்கள் இருப்பதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து 11வது கேள்வி, ஆயுள் மற்றும் மருத்துவ காப்பீடுகளுக்கான தவணை தொகை மீது எத்தனை சதவீதம் ஜிஎஸ்டி விதிக்கப்படுகிறது? ஆன்சர் 18%. ஸோ ஜிஎஸ்டி அப்படிங்கிறது 2017 ஆண்டு ஜூலை மாதம் 1 தேதி நம்ம நாடு முழுக்க அமல்படுத்தப்பட்டது, நடைமுறைக்கு வந்ததுன்னு சொல்லி பார்த்துருப்போம். ஜிஎஸ்டிங்கிறது ஒரு மறைமுக வரி. ஸோ பல்வேறு வரி அடுக்குகளில் இது வசூலிக்கப்படுது. ஸோ அதில் இந்த ஆயுள் காப்பீடு, மருத்துவ காப்பீடுக்கு ப்ரீமியம் செலுத்துவாங்க இல்லையா, அந்த ப்ரீமியம் தொகை, அந்த தவணை தொகைக்கு பார்த்தீங்கன்னா 18% ஜிஎஸ்டி ஆனது விதிக்கப்படுது. ஸோ இதை நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். இந்த ஆயுள் காப்பீடு மற்றும் மருத்துவ காப்பீடுக்கான தவணை தொகை மீது வசூலிக்கப்படக்கூடிய ஜிஎஸ்டி வந்து ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கோரிக்கை வச்சிருப்பாங்க. அதை அடுத்து ஜிஎஸ்டி கவுன்சில் ரீசனாக நடந்துச்சு இல்லையா, கவுன்சில் கூட்டம், அதில் இதை பற்றி ஆய்வு செய்யறதுக்காக ஒரு 13 பேர் கொண்ட குழுவும் அமைச்சிருப்பாங்க. ஸோ அந்த குழுவும் அவங்களுடைய பரிந்துரையை வந்து வழங்கிட்டாங்க. அடுத்து வர ஜிஎஸ்டி கவுன்சிலில் தான் இது தொடர்பாக என்ன முடிவு எடுப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும்.
ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த நிதியாண்டில் கடந்த நிதியாண்டில் எவ்வளோ ஜிஎஸ்டி இந்த வசூலிச்சிருக்காங்க, இந்த மருத்துவ காப்பீடு ஆயுள் காப்பீடுக்கான தவணை தொகையில் ஜிஎஸ்டி வசூல் செஞ்சுருப்பாங்க இல்லையா, அது எவ்வளோ வசூல் செஞ்சுருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்கன்னா ஆயுள் காப்பீடுக்கான ஜிஎஸ்டியில் பார்த்தீங்கன்னா 8135 கோடி வசூலிக்கப்பட்டிருக்கு கடந்த நிதியாண்டுன்னு சொல்லியிருக்காங்க. மருத்துவ காப்பீட்டில் பார்த்தீங்கன்னா 8263 கோடி ஜிஎஸ்டி வந்து வசூலிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் 12வது கேள்வி, G7 வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, இத்தாலி. ஸோ இந்த வருஷம் G7 அமைப்புக்கான தலைமை பொறுப்பை யார் ஏற்றிருக்கா? இத்தாலி தான் ஏற்றிருக்கு. ஸோ இத்தாலி தலைமையில் இப்போ G7 வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டமானது இத்தாலி நாட்டில் வந்து நடைபெற்றிருக்கு. ஸோ இத்தாலியில் எங்கன்னா ஃபியூகி நகர். ஸோ G7 அப்படின்னா என்னன்னா குரூப் ஆஃப் 7. ஸோ வளர்ச்சி அடைந்த 7 நாடுகளுடைய கூட்டமைப்பு தான் G7. இந்த G7 கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய 7 நாடுகளுடைய வெளியுறவு அமைச்சர்கள் மற்றும் நடந்திருக்கு. அதில் பல்வேறு நாடுகளை சேர்ந்த தலைவர்களும் பங்கேற்பாங்க. அதில் G7ல நம்ம இந்தியா கிடையாது, ஆனால் இந்தியா சார்பில் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து பங்கேற்றிருக்காங்க. இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா ரோம் நகரத்தில் வந்து 10வது மத்திய தரைக்கடல் நாடுகள் கூட்டமும் நடைபெற்றிருக்கு. அதுலேயும் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து பங்கேற்றிருக்காங்க. ஸோ பங்கேற்று அதில் பேசிய போது ஜெய்சங்கர் அவர்கள் என்னென்னலாம் முக்கியமான விஷயங்கள் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, இந்தியா சார்பில் தெற்கு லெபனானில் பார்த்தீங்கன்னா ஐநாவுடைய இடைக்கால அமைதி படையில் இந்தியாவுடைய 90 பாதுகாப்பு வீரர்கள் வந்து ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் ஏடன் வளைகுடா வடக்கு அரபிக்கடலில் வந்து கப்பல் போக்குவரத்து பாதுகாப்புக்காக இந்திய கடற்படை கப்பல்கள் வந்து நிலைநிறுத்தப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் I2U2 சிறப்பாக செயல்பட்டு வருதுன்னு சொல்றாங்க. I2U2 அமைப்பு. ஸோ I2னா என்னன்னா இந்தியா இஸ்ரேல். ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 2 I, அதனால தான் இதை வந்து I2 அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டாக சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு யுனைடெட் அரேப் எமிரேட்ஸ், இது என்னன்னா ஐக்கிய அரபு அமீரகம். நெக்ஸ்ட்டு USA, 2 U இருக்கனால U2. ஸோ I2U2 அமைப்பும் சிறப்பாக செயல்பட்டு வருது அப்படின்னும் இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாரு. நெக்ஸ்ட் திவால் சட்டம். ஸோ இப்போ திவால் அப்படின்னா என்னன்னா ஒரு தனி நபரோ இல்லைன்னா ஒரு நிறுவனமோ அவங்க வாங்கிய கடனை செலுத்த முடியாத நிலைக்கு போகிறத நம்ம என்ன சொல்லுவோம்னா திவால் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ திவால் சட்டம் 2016 படி பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் வரைக்கும் 1068 வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டு 3.55 லட்சம் கோடி கடன் தொகையானது மீட்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் PF அமௌண்ட், அதாவது தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதியில் இப்போ பயன்படுத்தப்படாமையே 8505 கோடியானது இருப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி திட்டம் 1952 படி இந்த நிதியானது பயன்படுத்தப்படாமே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மத்திய தொழிலாளர் நலத்துறை இணையமைச்சர் ஷோபா கரந்தலேச்சா. நெக்ஸ்ட் நம்ம ரீசெண்டாகவே பார்த்துருப்போம், உச்சநீதிமன்றத்தில் முகவுரையில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துடைய முகவுரையில் இருக்கக்கூடிய சமதர்மம் அடுத்து மதச்சார்பின்மை இந்த 2 சொற்களை நீக்குவதற்கு கோரி மனுக்கள் வந்து விசாரிக்கப்பட்டு வந்தது. இப்போ அந்த மனுக்கள் அனைத்துமே உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செஞ்சிருக்காங்க. அடுத்து நங்கநல்லூர் சாலை மெட்ரோ நிலையத்தை பார்த்தீங்கன்னா OTA நங்கநல்லூர் மெட்ரோ நிலையம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செஞ்சுருக்காங்க. அடுத்து நாமக்கல் மாவட்டத்தில் மல்லசமுத்திரம் ஒன்றியத்துக்கு உட்பட்ட ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி அரிஜன் காலனியோட பேரை வந்து ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மல்லசமுத்திரம் கிழக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செஞ்சுருக்காங்க. நெக்ஸ்ட் இப்போ மகாராஷ்டிராவில் வந்து தேர்தல் நடந்துச்சுல, அதில் பாஜக தலைமையிலான கூட்டணி தான் வின் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ ஏற்கனவே வந்து மகாராஷ்டிராவுடைய முதலமைச்சராக சிவசேனை கட்சியுடைய ஏக்நாத் ஷிண்டே இருந்தார். இப்போ அவருடைய பதவியை வந்து ராஜினாமா செஞ்சிருக்காரு. இவரும் இந்த வெற்றி பெற்ற கூட்டணியில் இடம்பெற்ற ஒரு கட்சி தான் சிவசேனை கட்சியும். ஆனால் பிஜேபியிலேருந்து பொறுப்பேற்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா அந்த மாநிலத்துடைய ஆளுநர் ஆக்கக்கூடிய CP ராதாகிருஷ்ணன் அவர்கள்ட்ட அவருடைய ராஜினாமா கடிதத்தை வழங்கியிருக்காரு. நெக்ஸ்ட் நெதர்லாந்து நாட்டுடைய பாரம்பரிய பாய்மர கப்பலான ஸ்டேட் ஆம்ஸ்டர்டாம் பார்த்தீங்கன்னா சென்னை துறைமுகத்திற்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து இந்திய அரசமைப்பு சட்டம் பார்த்தீங்கன்னா 1949ஆம் ஆண்டு நவம்பர் 26ஆம் தேதி அரசியல் நிர்ணய சபையினால் ஏற்கப்பட்டு 1950ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 26ஆம் தேதி அமலுக்கு வந்தது. ஸோ இது வந்து 1949 நவம்பர் 26ஆம் தேதி தானே ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஸோ அந்த தினத்தை நினைவு கூறும் வகையில் அரசமைப்பு தினமானது ஒவ்வொரு வருஷமும் நவம்பர் 26ஆம் தேதி அனுசரிக்கப்படுது. ஸோ இந்த வருஷம் 75 ஆண்டுகள் அந்த அரசமைப்பு சட்டமானது ஏற்றுக்கொள்ளப்பட்டு 75 ஆண்டுகள் நிறைவடைந்ததை ஒட்டி இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பழைய நாடாளுமன்ற கட்டடத்தில் வந்து 2 அவைகளுடைய சிறப்பு கூட்ட அமர்வுகளானது நடைபெற்றது. நெக்ஸ்ட் அசாம் மாநிலத்தில் உல்ஃபா அமைப்பானது செயல்படுது. அதாவது உல்ஃபானா
அசோம் ஐக்கிய முன்னணி அமைப்பு, அதை தான் வந்து ஷார்ட்டா வந்து உல்ஃபா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. ஸோ இந்த உல்ஃபா மீதான தடையை வந்து இன்னும் 5 ஆண்டுகளுக்கு மத்திய அரசு நீடிச்சிருக்கு. இதுக்கு பார்த்தீங்கன்னா 1990ஆம் ஆண்டுலேருந்தே உல்ஃபா அமைப்புக்கு தடையானது மத்திய அரசால் இருக்கு. ஸோ இந்த தடையை இன்னும் 5 ஆண்டுகளுக்கு நீடிச்சிருக்காங்க. ஸோ இது என்னன்னா, இந்த அமைப்பு அசாம் மாநிலத்தில் இந்தியாவிலேருந்து பிரிக்கிறதுக்கு முயற்சி மேற்கொண்டு வராங்க. மேலும் பல்வேறு ஆயுத குழுக்களோட இந்த உல்ஃபா அமைப்பு தொடர்பு வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் ரிவிஷன் பார்க்கலாம். ரிவிஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி வர டிசம்பர் 3ஆம் தேதி நம்ம சேனலில் ஜிகே டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு டிசம்பர் 5ஆம் தேதி பார்த்தீங்கன்னா Group 2 and Group 2A Group 4 படிக்கிறவங்களுக்காக ஹோல் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். டிசம்பர் 7ஆம் தேதி 1 year சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம். டிசம்பர் 1லேருந்து அடுத்த வருஷம் நவம்பர் 30 வரைக்கும் 1 yearக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து டெய்லி PDF, மந்த்லி PDF, வீக்லி டெஸ்ட், மந்த்லி டெஸ்ட் ப்ரொவைட் பண்ணுவோம். இந்த அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பற்றிய டீட்டெயிலாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இதுக்கான ஷெடியூல் இல்லைனா இதை பற்றிய டீட்டெயில் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா அந்த டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இருக்குல்ல, அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் இல்லைன்னா கால் பண்ணி நீங்கள் கேட்கலாம். ஸோ இப்போ ரிவிஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மாற்றுத்திறனாளிகளுக்கான தமிழ்நாட்டின் முதல் விடுதிகள் ஒருங்கிணைந்த சேவை மையம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் சென்னை. இரண்டாவது கேள்வி, ஒரே நாடு ஒரே சந்தா திட்டம் கீழ்கண்ட எந்த ஆண்டு வரை செயல்படுத்தப்பட உள்ளது? ஆன்சர் 2027ஆம் ஆண்டு வரை. மூன்றாவது கேள்வி, எங்கு அமைந்துள்ள அண்ணா விளையாட்டரங்கில் செயற்கை இலை தடகள ஓடுதளமானது அமைக்கப்பட உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, கடலூர். நான்காவது கேள்வி, உலகின் மிகப்பெரிய பால் உற்பத்தியாளர்? ஆன்சர் இந்தியா. ஐந்தாவது கேள்வி, டேஷ் கோடி மதிப்பிலான பால் 2.0 திட்டத்துக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது? ஆன்சர் ரூபாய் 1435 கோடி. ஆறாவது கேள்வி, பிரசாத் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2014ஆம் ஆண்டு. ஏழாவது கேள்வி, மனிதனை மையமாக கொண்ட செயற்கை நுண்ணறிவு மையம் எந்த IITயில் தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, சென்னை IIT. எட்டாவது கேள்வி, கல்லூரி ஆய்வு மாணவர்களுக்கான அறிவியல் ஆய்வு நிதியுதவி பற்றாக்குறையை களையும் திட்டத்தின் கீழ் மாணவர்களுக்கு எத்தனை ஆண்டுகளுக்கு ஆய்வு உதவித்தொகை வழங்கப்படுகிறது? ஆன்சர் 2 ஆண்டுகளுக்கு. ஒன்பதாவது கேள்வி, தேசிய நிலச்சரிவால் ஏற்படும் அபாய தணிப்பு திட்டம் டேஷ் கோடியில் செயல்படுத்தப்பட உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 1000 கோடி. பத்தாவது கேள்வி, ஐசிய உலகளாவிய கூட்டுறவு மாநாடு எங்கு நடைபெற்றது? ஆன்சர் தில்லி. 11வது கேள்வி, ஆயுள் மற்றும் மருத்துவ காப்பீடுகளுக்கான தவணை தொகை மீது எத்தனை சதவீதம் GST விதிக்கப்படுகிறது? ஆன்சர் 18%. 12வது கேள்வி, G7 வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் இத்தாலி. இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.